கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அப்படி என்ன நடைமுறைப்படுத்துனீங்க, எல்லா இடமும் குப்பையும் கூலமுமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இதுதான் இந்த புரிதல். இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேட்டு விட்டார் அப்படின்னு சொன்னதுனால இங்கே மாற்றம் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மக்களாகிய நாம கேட்க தொடங்கி விட்டோம் என்றால் மாற்றம் வரும். உடனடியாக அவங்க ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, ஆமாம் நாங்கள் இது செஞ்சோம் இது செய்யலை அப்படின்னு சொல்லி. அந்த ஊர் மக்கள் அதை ரிவ்யூ பண்ணணும். எப்படி ஒரு படத்தை நம்ம எல்லாரும் ரிவ்யூ பண்ணுறோம், 300 ரூபா கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் விக்கி, அது எப்படி படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கலாம்? அந்த படம் நல்லா இருக்குது, அந்த குத்துப்பாட்டு நல்லா இருக்குது, அந்த டான்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் படம் கதை நல்லா இல்லை. எல்லாரும் ரிவ்யூ பண்ணுறோமா? எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல், ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எதையோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? உருப்படியாக ஒரு போஸ்ட், எங்கள் ஊரில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்டில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, இதை நம்ம சரிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற போஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோகால்டு யூடியூபர்ஸ், சோகால்டு அடுத்த தலைமுறைக்கான யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பண்ணக்கூடிய கப்பிள் விளாகர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து, அவங்க தான் செய்யணும்னு இல்லை, எல்லா பொதுமக்களும் செய்யலாம். ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு அதை இப்படியே ஒரு ஆள் தட்டி கேட்டால் கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போட்டுருவாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரும்.